லூக்கா 18:8 சேர்ந்து சொல்வோம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நம்முடைய கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிறவர், அவர் நமக்கு நியாயம் செய்வார். ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை எல்லாரும் நாம் சேர்ந்து வாசிப்போம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. கடைசி வசனத்தை இன்னும் 2 முறை சேர்ந்து வாசிப்போம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆண்டவரிடத்தில் எந்த பாரபட்சமும் இல்லை. நம்முடைய கர்த்தர் நீதி செய்கிறவர், நமக்கு நியாயத்தை வழங்குகிறவர். அவரிடத்தில் எந்த பாரபட்சமும் இல்லை. இந்த கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி பாரபட்சம் இல்லாத நியாயாதிபதி. எல்லாரும் சொல்லுவோம், பாரபட்சம் இல்லாத நியாயாதிபதி. ஆண்டவர் யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும், அதாவது புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சரியாய் நியாயம் செய்கிறவர். அவர் நியாயம் செய்வதிலே குறைவு இருக்காது. அவர் நீதி செய்வதிலே தவறு இருக்காது. ஸ்தோத்திரம். சிலர் நினைப்பாங்க யூதர்களுக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, யார் பொல்லாங்கு செய்தால், ஸ்தோத்திரம், ஆண்டவர் யூதனா இருந்தாலும் கிரேக்கனா இருந்தாலும் அதற்கு நியாயம் செய்கிற தேவன். கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாமா? ஆகவே ஸ்பெஷலா ஆண்டவர் ஒன்னையும் கொடுக்கல. ஸ்தோத்திரம். புறஜாதிகளுக்கு எப்படியோ அப்படியே யூதர்களுக்கும், யூதரிலும் கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ, நன்மை செய்தாலும் அதற்கேற்ற பலன் வருகிறது, தீமை செய்தாலும் அதற்கேற்ற பலன் வருகிறது. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நமக்குள் அநேக கேள்விகள் எழும்புகிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு விதமாக நீர் கிரியை செய்கிறீர், மற்றவர்களுக்கு வேறு விதமாய் கிரியை செய்கிறீர், எனக்கு இப்படி நீர் அனுமதிக்கிறீர், ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அப்படி இல்லையே என்று நமக்குள்ளே சில கேள்விகள் எழும்புவதற்கு வாய்ப்பு உண்டு. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் யாருக்கும் அதிகமா யாருக்கும் குறைவா கொடுக்கிறவர் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பிரகாரம் கர்த்தர் நியாயத்தை வழங்குகிற தேவன். அல்லேலூயா. அது யூதரானாலும் புறஜாதி ஆனாலும் எந்த மனுஷனாய் இருந்தாலும், ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் சரியாய் அனைத்தையும் செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. கர்த்தர் ஒருபோதும் ஆண்டவர் பாரபட்சத்தோடு நடத்துகிறவர் அல்ல. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் வாசிப்போம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஸ்தோத்திரம். சேர்ந்து வாசிப்போம். 24, 22. ஸ்தோத்திரம். 22, 24, 22. உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். எல்லாருக்கும் ஒரே நியாயம். தேவனுடைய பிள்ளைகளை, அவரை ஆராதிக்கிற நமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் நியாயத்தை வித்தியாசமாய் செய்கிறவர் அல்ல. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நியாயத்தை சரியாய் செய்கிறவர். அந்த நிலையை கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நாமும் அதே பிரகாரம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்றல்ல, எல்லாருக்கும் கர்த்தர் நியாயத்தை சரியாய் செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்றை செய்யும் போது அது தவறி போவதற்கு வாய்ப்பில்லை.
அவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் சரியாய் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். தேவன் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று பைபிள் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் அவரை நம்பி வந்திருக்கிறீர்கள். இந்த சபையில் நீங்கள் இயேசுவை ஆராதிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். அவரை அண்டி வந்தவர்களை, அவரை நேசிக்கிற தம்முடைய ஜனங்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறவர். ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். நான் இயேசுவை நேசித்தேன், நான் இயேசுவை பின்பற்றினேன், எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு அநியாயம் செய்து விட்டார் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. நம்முடைய கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் போய் நாம் ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் போய் நாம் கேள்வி கேட்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏனென்றால் அவர் எதை செய்தாலும் அதை சரியாய் செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? 7ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 4:7. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்மை செய்யும் போது ஆண்டவரும் நமக்கு நன்மை செய்கிறார், நமக்கு மேன்மையை தருகிறார். நான் நன்மை செஞ்சேன், உதவி செஞ்சேன், என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு. சில நேரங்களில் நாம் நன்மை செய்யும் போது நமக்கு தீமை இழைக்கப்படுவது போல தெரியலாம். நாம் உண்மையாக இருப்பதினால் கஷ்டப்படுவது போல தோன்றலாம். ஏமாற்றுகிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, நான் உண்மையா இருக்கிறேன், எனக்கு ஏன் கர்த்தர் இப்படி கஷ்டத்தை கொண்டு வருகிறார்? நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இந்த கஷ்டத்தை நீங்கள் கடக்கும் போது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். 84ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடந்து, அந்த பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறோம். 84ஆம் சங்கீதம் 6-7 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். இந்த கஷ்டம் நிரந்தரமானது அல்ல. நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த துயரம் நிறைந்த பாதை, வேதனை நிறைந்த பாதை, இது நிரந்தரமானது அல்ல. ஸ்தோத்திரம். இதற்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பள்ளத்தாக்கை உருவ நடக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீரூற்றை காண்பீர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உங்களுக்காக ஒரு நீரூற்றை உண்டாக்குவார். மலையும் குளங்களை நிரப்பும். ஸ்தோத்திரம். வனாந்திரம், வறட்சி. உண்மையா இருக்கிறனால நிறைய பேர் பகைக்கலாம். நீங்க உண்மையா இருக்கிறனால நிறைய பேர் உங்களை விட்டு தூரமா இருக்கலாம். ஆனால் இந்த வனாந்திர பாதையில் அழுகையின் பள்ளத்தாக்கு தான் இது. இது சாதாரணமான பள்ளத்தாக்கு அல்ல. ஒருவராலும் விரும்பப்படாத ஒரு பாதை. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நடப்பதை அநேகர் விரும்புகிறதில்லை. நாம் விரும்புகிறோமா? இல்லையே. ஆனாலும் கர்த்தர் இந்த வழியில் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலை, இந்த தடைகள், இந்த பிரச்சனைகள் நிரந்தரமானது அல்ல. நீங்கள் உருவ நடக்கும் போது நீரூற்றை உண்டாக்க கர்த்தரால் முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். நீரூற்று ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நீரூற்று உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மைகளை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கான ஆதாரமாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு மூலதனம் நீரூற்று. அவனுடைய சம்பத்து பூமியிலே பெருகி இருந்தது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பூமியால தாங்க முடியலையாம். அவ்வளவு நிறைய ஆசீர்வாதம். அதற்கெல்லாம் காரணம் நீரூற்று. பல ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். பல ஆசீர்வாதங்கள் உங்கள் கைகளை விட்டு போயிருக்கலாம்.
நீங்கள் சுதந்தரிக்க வேண்டியவைகள் எல்லாம் உங்கள் கையை மீறி போயிருக்கலாம். ஆராதனையிலே நாம் பாடினது போல, என் கை மீறி போனதெல்லாம் ஆண்டவருடைய கரத்தால் சாத்தியமாகும். நம்முடைய கரத்திற்குள் நிற்காததெல்லாம் கர்த்தருடைய கரத்திற்குள் அடங்கும். சீஷர்களுடைய கரத்தினால் கூடாதவைகள் தேவனுடைய கரத்தினால் நடந்தது. காற்றும் கடலும் சீஷர்களுக்கு கட்டுப்படவில்லை, ஆனால் தேவனுக்கு கட்டுப்பட்டது. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய ஸ்தோத்திரம், கரத்தினால் செய்ய முடியாதவைகளை எல்லாம் உம்முடைய கரம் செய்வதாக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எங்களை மீறி ஆமென் ஸ்தோத்திரம் நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உம்முடைய ஆண்டவரே கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாக, உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாக. எப்பொழுது நம்முடைய கரத்தினால் இது சாத்தியமில்லை, இது கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ, அப்பொழுது அவருடைய கரம் நமக்கு எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தும், நமக்கு எல்லாவற்றையும் உதவி செய்யும். நம்முடைய கரத்தினால் ஏதோ கொஞ்சத்தை தான் செய்ய முடியும், ஆனால் கர்த்தருடைய கரத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் அப்படியே கரக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கு, அது மெசேஜ் நேரம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். சிலர் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே தலையெல்லாம் கீழே போயிடுது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நேசிக்கிற நமக்கு சகலவற்றையும் நன்மையாக செய்ய வல்லமை உள்ளவர். 4 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பாரபட்சம் இல்லாத நியாயாதிபதி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நியாயம் செய்யும் போது நாம் எப்படி புரிந்து கொள்வது? அவர் நியாயம் செய்யும் போது முதலாவது குறிப்பு ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம். கர்த்தர் நியாயம் செய்யும் போது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளிலெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். என்ன ஒரு விசை வாசிக்கலாமா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ், எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் நியாயம் செய்யும் போது அந்த நியாயத்தை நாம் ஏற்றுக்கொள்வது அவசியம். எதை ஏற்றுக்கொள்வது? கர்த்தர் செய்தது சரிதான் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் வேண்டும். இந்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நியாயம் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த கர்த்தர் சொல்றார், நான் நியாயம் செய்யும் போது இது சரிதான், கர்த்தர் எனக்கு தீமை செய்யல, என் வழிகளுக்கு தக்கதாக கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார், என்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பிரகாரம்தான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார் என்கிற ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாளும் காரியங்களை மாற்றி செய்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் தீமை செய்கிறவரும் அல்ல. ஆண்டவர் செய்கிற நியாயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் நடந்த வழி இப்படிதான், நான் இப்படியெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் போய்விட்டேன், ஆகவே என் வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்தது தவறானதல்ல, அது சரியானது. சில காரியங்களை கர்த்தர் அனுமதிச்சனால தான் இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அனுமதித்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தவறாக
தவறாக ஒன்றை அனுமதிக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறதெல்லாம் நாம் நடந்த வழிகள், நாம் கடந்து வந்த பாதைகள், நாம் செய்த கிரியைகள். நம்முடைய நீதியை நாம் பெரிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இந்த இடத்தில் தவறினேன், ஆகவே கர்த்தர் என்னை தண்டித்தார். இந்த இடத்திலே நான் கர்த்தரை மறந்து போனேன், அவரை ஆராதிக்க தவறினேன், ஆண்டவர் என்னை இப்படி சிட்சித்து என்னை சரி செய்தார். ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம். அநேக நேரங்களில் ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது? ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்யும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் தவறாக ஒன்றையும் செய்ய மாட்டார். அவர் வழிகளில் எல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆமென். ஆண்டவரே, நான் இதைத்தான் விதைச்சேன், ஆனால் எனக்கு அறுவடையில் இது கிடைக்குதுன்னு யாரும் சொல்ல முடியாது. விளைச்சலை கொடுக்கிறவர் தேவன். 1 கொரிந்தியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவரோ தேவன். அப்போ ஆண்டவர் நமக்கு விளைச்சலை கொடுக்கிறவர். அப்பொழுது நாம் எப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம்? நன்மையான பலன் வருகிறது என்றால் நாம் நன்மை செய்திருக்கிறோம். ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். அவர் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல. பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. இந்த கன்மலை உண்மை உள்ளவர், உத்தமமானவர், அவருடைய கிரியை உத்தமமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த நியாயம் எல்லாம் சரியானது என்று எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஆமென். சில நேரம் நாம் தவறினாலும் ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பினால் நம்மை சிட்சித்து சரி செய்தாரே, அது தவறு என்று நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வழி மாறி போன இடங்களிலெல்லாம் ஆண்டவர் லேசா நம்மளை அப்படியே சிட்சித்து கொண்டு வந்தாரு, இது தவறு என்று சொல்ல முடியுமா? ஆண்டவர் செய்த நியாயம் அது சரியானது. மனுஷனுடைய தீர்ப்பு கூட தவறா போகும், ஆனா கர்த்தருடைய தீர்ப்பு ஒரு நாளும் தவறா போகாது. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற நியாயம் எப்பொழுதும் சரியானதாக இருக்கும். கர்த்தர் அநியாயம் செய்கிறவர் அல்ல. அநியாயம் அவருக்கு தூரமா இருக்கு. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று பைபிள் சொல்லுகிறது. கர்த்தர் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் செய்தது சரிதான் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடிந்தால் கர்த்தரை நாம் புரிந்து கொள்கிறோம் என்று அர்த்தம். ஆமென். சில நேரங்களில் நமக்கு தெரியும், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உண்மை தெரியும், இதுதான் நியாயம் என்று தெரியும், ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிற மனம் வருவதில்லை. ஏனென்றால் அநேக நேரங்களில் கர்த்தர் செய்கிற நியாயம் நமக்கு பாதகமாக இருக்கலாம். நமக்கு ஃபேவராக இருந்தால் தான் நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்கிடுவோம். நமக்கு ஃபேவராக இல்லைன்னா அதை விட்டுருவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான். நடத்தி வந்த பாதையில் ஒருவேளை நாம் தவறி போயிருக்கும் போது ஆண்டவர் நம்மை சிட்சித்து திருப்புகிறார். அல்லேலூயா. இளைய குமாரன் மறுபடியும் வந்து தகப்பனிடத்தில் மீண்டும் உறவுக்காக வந்தபோது அவன் சொல்லுகிறான், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் செய்த பாவத்துக்காகத்தான் நீர் என்னை இப்படி தண்டித்தீர், ஆகவே நீர் செய்த நியாயம் சரியானது. அவன் அதை புரிந்து கொள்ளுகிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யணும். இளைய குமாரன் மறுபடி எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்களை தகப்பனிடத்தில், ஆமென், அவனுடைய வீட்டில் வந்து உறவை பெற்றுக்கொண்டான், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில மறுபடி இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையிலே செய்தது நியாயமானது, ஏற்றுக்கொள்ளுகிறேன். அக்செப்ட் பண்ணுங்க. இருதய கடினம் கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அது எப்படி செய்ய முடியும்? இது எப்படி சாத்தியம்? ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. ஆண்டவரே, நீர் செய்கிறது சரியானதாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவேளை நமக்கு ஃபேவரா ஆண்டவர் இல்லாதது போல இருக்கும்,
ஆனால் நம்மளை ஏன் சிட்சிக்கிறார்னா நம்மளை திருத்துவதற்காக, நம்மை சரி செய்வதற்காக, நம்மை திரும்ப ஆசீர்வதிப்பதற்காக. வழிமாறி சென்ற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப சீர்படுத்துவதற்காக, மறுபடியும் அந்த தகப்பனோடு உறவு கொள்வதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ததெல்லாம் நியாயம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு மிஞ்சின ஒரு நியாயாதிபதி இந்த உலகத்துல இல்லை. தேவனுக்கு மேல ஒரு கோர்ட் இந்த உலகத்துல இல்லை. பரலோக சிங்காசனம் தான் பெரிய கோர்ட். ஆமென். உங்க வாழ்க்கையில ஆண்டவர், இந்த உலகத்துல நீதி கிடைக்காம போகலாம், ஆனா ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தீங்கன்னா சரியாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வார். நான் மறுபடி சொல்றேன், எனக்கு ஃபேவரா இருக்கோ இல்லையோ, கர்த்தர் செய்கிறது நியாயம்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளும் போது மறுபடி கர்த்தரோடு உள்ள உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஃபேவரான ஜட்ஜ்மெண்ட்டை தான் நம்ம எடுப்போம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பாதகமாக இருந்தாலும் நான் செய்கிறது நியாயம்தான், நான் தவறு செய்யவில்லை, கர்த்தர் எனக்கு சரியாய்த்தான் செய்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டால் என் வாழ்க்கையில் கர்த்தர் மறுபடியும் என்னை உயர்த்த வல்லமையுள்ளவர். இந்த இடத்திற்கு நம்ம வரணும். அங்கே தான் கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டு வர்றார். அநேக நேரங்களில் பிரச்சனையும் போராட்டமும் நமக்கு பெருசாக தெரியும் போது, ஸ்தோத்திரம், நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே, என் ஜபத்தை கேட்கலையே, என்னுடைய நீதியை கேட்கலையே, நீர் எங்க போனீர்? ஸ்தோத்திரம். ஆண்டவரை தான் பிளைம் பண்ணுவோம். ஏன்னா அவர் மறுபடி பேச மாட்டாருங்கிற தைரியம். எந்த பிரச்சனை நடந்தாலும், ஸ்தோத்திரம், எத்தனையோ இடங்கள்ல ஜபம் பண்ண போகும்போது நிறைய பேர் சிலர் சொல்ற காரியம், ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி பாஸ்டர் செஞ்சார்? நான் ஒழுங்காக தானே சர்ச்சுக்கு வந்தேன், ஒழுங்காக தானே எல்லா காரியங்களையும் செஞ்சேன். நாம் என்ன சொல்ல முடியும்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதெல்லாம் நன்மைக்காக. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் நன்மைக்காக. என்றைக்கு இந்த இடத்துக்கு வர்றோமோ, ஆண்டவரே நீர் சரியாய்த்தான் செய்திருக்கிறீர், இந்த இடத்துல இந்த காரியத்தை நீங்க செய்யலைன்னா நாங்கள் உங்க கிட்டவே வந்திருக்க மாட்டோம் ஆண்டவரே. சில நேரம் கர்த்தரை விட்டு தூரமா போயிடுவோம். ஜெபம் நமக்கு ரொம்ப தூரமா இருக்கும், தேவ பிரசன்னம் தூரமா இருக்கும். ஆண்டவர் சின்ன சின்ன உபத்திரவங்களை கொடுத்து கிட்ட கொண்டு வருவார், சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து நம்மளை அவர் கிட்ட கொண்டு வருவார். அப்போ நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்தபடினால்தான் இன்று நான் உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சிச்சைகளை கொண்டு வரலன்னா இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க முடியாது. கர்த்தருக்குள் நாம் அவரை சேவிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 7ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? இப்ப ஆண்டவர் எதற்காக சிச்சிக்கிறார்? 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, ஸ்தோத்திரம், இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிச்சிக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தரின் வாழ்க்கையில நியாயம் செய்வது, ஆமென், ஸ்தோத்திரம். நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எனக்கு சரியாய்த்தான் செய்திருக்கிறார். நான் அவர் செய்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எதற்காக? என்னுடைய பிரயோஜனத்திற்காக. சில கஷ்டங்கள் வரலன்னா நாம் இந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள வேரூன்றி நிற்க முடியாது. சில போராட்டங்கள், சில தேவைகளுக்கு நடுவில் தான் நாம் கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுகிறோம். இந்த ஆலயத்தில் வந்த ஒவ்வொருவருடைய பின்னணியமும் சாட்சியும் விலையேறப்பட்டது. உங்க ஒவ்வொருவருக்கு பின்பாக ஒரு சாட்சி இருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை பிடித்தார், ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தர் உங்களை பிடித்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில மட்டும் கர்த்தர் உங்களை பிடிக்கலன்னா இன்றைக்கு நாம் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒன்றை கர்த்தர் என் வாழ்க்கையில அந்த தீர்ப்பு, ஆண்டவர் கொடுத்த நியாயம்
எனக்கு ஃபேவராக இல்லாதது போல தெரிந்தாலும் என்னுடைய பிரயோஜனத்துக்காகத்தான் கர்த்தர் அதை செய்தார். அவர் என்னை சிட்சித்த நாள் தான் நான் இன்றைக்கு அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். விசுவாசித்தால் மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு மேல இந்த உலகத்துல தீர்ப்பு கொடுக்க யாருமே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேல் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. ஆமென். எல்லாம் அவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நியாயாதிபதிக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நாம் அநேக நேரம் மற்றவர்களிடத்துல நம்மை குறைவாக மதிப்பிடக்கூடாது என்பதற்காக நாம் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் அனுமதிச்சிட்டார், ஆண்டவர் இவ்வளவு தூரம் என்னை கஷ்டப்படுத்துறாரு, என்னை மறந்து போயிட்டாரு என்று நாம் ஒரு வாதத்திற்கு சொல்லலாம். ஆனால் அது உண்மை அல்ல. கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. அவர் நம் வாழ்க்கையில் செய்கிறதெல்லாம் நியாயமானவைகள், சத்தியமானவைகள். அவருடைய வழிகள்ல ஒன்றுமே தவறு இல்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சிறு பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியா வைங்க. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில செய்கிறதெல்லாம் நியாயமான காரியம், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உங்க குடும்பத்தில் ஆண்டவர் செய்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்கு செய்தது சரிதான், என்னுடைய வழிகளுக்கு தக்கதாக கர்த்தர் என்னை நடத்தினது, என்னை சிட்சித்தது எனக்கு சரியானதாக இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய பிரயோஜனத்திற்காகவே கர்த்தர் அதை செய்கிறார். ஆண்டவர் சிட்சித்து நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மளை அடிச்சு அப்படியே விட்டுற மாட்டார். நம்மளை சரி செய்து அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்முடைய வாழ்க்கையில நியாயம் செய்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சரி, ஆண்டவரை உறுதியா பின்பற்றுகிறவர்களா இருந்தாலும் எல்லார் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒன்று போல் நியாயம் செய்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம குறைவே கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவருடைய நியாயத்துல நம்ம எதையாவது ஒன்று ஆட் பண்ணலாமா, எதையாவது ஒன்று சரி செய்யலாமா? தவறுகளை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவதாக, இந்த பாரபட்சம் இல்லாத நியாயாதிபதி நம்முடைய வாழ்க்கையில் நியாயம் செய்யும் போது, ஆமென், ஸ்தோத்திரம், 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, கர்த்தர் செய்தது சரிதான் என்பதை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. என் காரியத்தில், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. என்ன சொல்ல வருகிறார் தாவீது? இரண்டாவதாக, இது கர்த்தருடைய வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கர்த்தருடைய வேலை. நியாயம் செய்வது யாருடைய வேலை? கர்த்தருடையது. ஆண்டவர் தான் அதை செய்யணும். அதைத்தான் இந்த தாவீது சொல்லுகிறான், எனக்கும் உமக்கும் நடு நின்று கர்த்தர் நியாயம் விசாரிக்கணும். உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு நியாயம் வழங்குகிறவர் யார்? கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, நியாயம் வழங்குகிறவர். ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு நானே நியாயம் வழங்க முடியாது, என்னுடைய கஷ்டத்திற்கு உலகம் நியாயம் வழங்க முடியாது, அது தவறா போய்விடும். ஆனால் கர்த்தர் நியாயம் வழங்கினால் அது சரியா இருக்கும். ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நியாயம் செய்கிற பொறுப்பை நாம் கையில் எடுக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, நியாயம் செய்கிற பொறுப்பை நாம் கையில் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர் கர்த்தர், நியாயம் செய்கிறவர் தேவன். ஆமென். நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். சில நேரம் ஆளை பார்த்தே சொல்லிடும், இது இந்த ஆள் ஒப்பேற மாட்டான், நம்ம நியாயமே தப்பாக தான் போகும். ஸ்தோத்திரம். நம்ம அநேக நேரம் நம்ம மன விருப்பங்களின் அடிப்படையில் தான் நியாயத்தை செய்வோம்.
ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, ஒவ்வொருவருடைய வழிகளையும் பார்த்து அவர் சரியாய் நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய கணிப்பு பொய்த்து போகும், கர்த்தருடைய தீர்ப்பு சரியானதாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தருடைய வேலை. எந்த மனுஷனையும் நியாயம் தீர்ப்பது நம்முடைய வேலை இல்லை. அது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. நாம் ஜெபிக்கலாம், நாம் அவர்களுக்கு உபதேசிக்கலாம், ஆனால் நியாயத்தை கொடுக்கிறவர் யார்? கர்த்தர். நாம் சில நேரங்களில் சரியானபடி சரியான பார்வையில் பிரச்சனைகளை பார்க்க முடியாது. பல நிலைகளில் வருகிற நெருக்கங்கள், சூழ்நிலைகள் நெருக்கம், நமக்கு வேண்டியவர்களால் நெருக்கங்கள் வரும். அப்போ நம்ம நியாயத்தை எப்படி செய்ய முடியும்? நியாயம் செய்கிற வேலை கர்த்தருடையது. அவர் செய்யும் வரை நாம் காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அந்த பொறுப்பை நம்ம கையில் எடுக்கவே கூடாது. அந்த பொறுப்பை நம்ம கையில் எடுக்கவே கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர்கள் வழிகளுக்கு தக்கதாக கர்த்தர் நியாயம் செய்கிறவர். தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார்னா சும்மா அல்ல, அவனுக்கு தெரியும் இது கர்த்தருடைய வேலை. சவுலை நியாயம் விசாரிப்பது என்னுடைய வேலை இல்லை, சவுலுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறது என்னுடைய வேலை இல்லை, அதை கர்த்தர் தான் செய்யணும். விட்டான், கர்த்தர் செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டம், நிறைய பேர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், உங்க பிரச்சனைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், இந்த பாரபட்சம் இல்லாத நியாயாதிபதி நியாயம் செய்வதற்கு நீங்கள் அவருடைய கரத்திலே விட்டு கொடுத்தால் அவர் சரியான நேரத்தில் சகலவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறீங்க, இன்னும் விடுதலை இல்லை, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்கிற சில காரியங்கள், முன்னேற்றத்தை தடுக்கிற சில காரியங்கள், இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே அதை கொடுத்து விடுங்கள். ஆண்டவரே, நான் நியாயம் செய்வதற்கு நான் பெரிய நீதி உள்ளவன் அல்ல, என்னுடைய நீதியும் அழுக்கான கந்தை. தாவீதுக்கு தெரியும், ஆமென், பரிசுத்தமான ஒரு தேவன் தான் அதை செய்ய முடியும், அவர் செய்தால் அது சரியா இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அவர் கரத்திலே கொடுத்து விடுங்கள், அவர் கரத்திலே கொடுத்து விடுங்கள். அவர் சகலவற்றையும் கரெக்டா செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். நியாயத்தை வழங்குகிற தேவன், அவர் சரியானபடி செய்கிறவர். அதை நீங்க கையில் எடுத்தா கர்த்தர் செய்யாம போயிடுவார். என்றைக்கு நாம் இதை கையில் எடுக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் அமைதியாயிருவார். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவரிடத்தில் இருக்கிறது. உங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனையா இருக்கலாம், நீங்க நியாயம் செய்யாதீங்க. ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துல வைக்கல. நாம் பிறருக்கு உதவி செய்யலாம், ஜெபிக்கலாம். நியாயம் செய்கிறவர், ஆமென், இது சரி இது தவறு என்று நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர் தேவன்தான். நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது அறிந்து கொள்ளுகிறோம்? அவர் நியாயம் செய்யும் போது. என் வாழ்க்கையில அவர் சரியான நியாயத்தை செய்யும் போது நான் அறிந்து கொள்ள முடியும், என் தேவன் எவ்வளவு பெரியவர். உங்க வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவருக்கு. அவருடைய கிரியைகளை நீங்கள் அனுபவிப்பதற்கு அவருக்கு நேரத்தை கொடுங்கள். ஆண்டவருக்கு நியாயம் செய்வதற்கு நேரம் வேண்டும். உடனே வந்து எதையும் செய்ய மாட்டார். ஆண்டவர் சில நேரம் வெயிட் பண்ணி செய்யலாம். மரியாள் போய் இயேசுவினிடத்தில் சொல்றாங்க, திராட்சரசம் குறைபட்டு விட்டது, உடனடியாக ஏதாவது செய்யணும். அவர் சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் கிரியை செய்வதற்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நியாயம் செய்வதற்காக நாம் காத்திருப்பது அவசியம். காத்திருக்கும் போது சோர்வுகள் வரும். சில நேரம் துன்மார்க்கன் பெருகிக் கொண்டே, பல பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில நீங்க சகித்து கொண்டே
சத்ரு துன்மார்க்க அப்படியே உயர்ந்து கொண்டிருக்கலாம், நீங்க கீழே போறது மாதிரி தான் தெரியும். ஆனா ஒன்றை மறந்துடாதீங்க, பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அவருடைய நியாயத்திற்காய் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். இது உடனடியாக தெரிகிற காரியம் அல்ல. எவ்வளவு தூரம் காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பலம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். எவ்வளவு தூரம் சகித்து கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் பலம் உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். ஆண்டவர் சொல்றார், நியாயம் செய்வது என்னுடைய வேலை. ஆமென். நம்ம செஞ்சா தப்பா போயிடும். ஒரு நாளும் கர்த்தருடைய வேலையை நம்ம செய்யக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நாளும் கர்த்தருடைய வேலையை நம்ம டக்கு டக்குன்னு ஆட்களை பார்த்தோன்னே நியாயம் செஞ்சிருவோம். இந்த ஆள் இப்படி, இந்த ஆள் அப்படி, இந்த ஆள் இப்படி. நம்ம கண்ணே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது போல நம்ம நினைப்போம். இல்லைங்க, கர்த்தர் தான் செய்யணும், கர்த்தர் தான் செய்யணும். அவர் இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஏரோது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை எடுத்தனால தான் பிரச்சனை. ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலையில் நம்ம ஒரு நாளும் உள்ள இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும், அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அநேகர் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதமே செய்யலை, இவங்க சைடில் நியாயம் இருந்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. காரணம், இவங்களே நியாயம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. என்றைக்கு நீங்கள் அவர் இடத்தை எடுக்கிறீங்களோ, என்றைக்கு நீங்கள் அவருடைய வேலையை செய்கிறீங்களோ, அன்றைக்கு அவர் அமைதியாயிருவார். அன்றைக்கு அவர் அமைதியை வேடிக்கை பார்ப்பார். சரி செய்யட்டும், எப்படினாலும் கர்த்தருக்கு தெரியும், முடிவில் என்கிட்ட தான் வந்து நிற்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில நேரம் அப்படி தான் லாக் பண்ணுவார், எங்கே போனாலும் விட்டு லாஸ்ட்டில் பிடிப்பார். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். கொஞ்ச நேரம் அந்த ரோப்பை வந்து லூஸாக விடுவார், அப்படியே ஒரு எல்லை வரைக்கும் சுற்றிட்டு வரட்டும். எங்கே போனாலும் இளையகுமாரன் போனால் அப்படியே சுற்றி வந்தால் ஒரு பக்கம் ஒன்றும் இல்லை, திரும்ப வந்துட்டான். ஆண்டவரே, தகப்பனே, நீர் தான் எனக்கு எல்லாம். ஆமென். எவ்வளவு உலக ஆசீர்வாதங்களை தேடி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலும் கடைசியில் ஒரு நாள் புரியும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உலகத்தில் இல்லை. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்கள், ஆண்டவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்கள். மூன்றாவது, எபிரேயர் 6:10. இந்த பாரபட்சம் இல்லாத நியாயாதிபதி, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது காரியம், தேவ சபையில் நாம் செய்கிற நற்கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிறார். தேவ சபையில் நாம் செய்கிற நற்கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிறார் அல்லது பலன் தருகிறவர். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனம் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால், சேர்ந்து வாசிப்போம், உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, செய்தது, நீங்கள் செய்த நற்கிரியைகள், இந்த சபையில் செய்த நற்கிரியைகள், ஜெபங்கள், உங்கள் உழைப்பு, உங்கள் காணிக்கைகள், நீங்கள் செய்த காரியங்கள். 2வது, செய்து வருகிறது, இப்பொழுதும் செய்து வருகிறது. ஆண்டவரே, அன்று செய்தோம் அல்ல, இன்றும் நாங்கள் செய்து வருகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு பலனை நான் தருவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே, செய்த காரியம் செய்தது என்கிற நிலையில் அல்லாமல் செய்ததும் செய்து வருகிறதும் என்கிற நிலையில் எங்கள் வாழ்க்கை இருக்க கர்த்தர் கிருபைகளை தருவீராக. எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள வர விரும்புறீங்க? ஆண்டவரே, என்றைக்கோ செஞ்சோம் அப்படின்னு இல்லை, இன்றும் செய்து வருகிறோம் என்கிற நிலையில் எங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் இருக்க கர்த்தர் கிருபைகளை தருவீராக. அன்று ஜெபம் செய்தோம், அன்று ஊழியம் செய்தோம் என்று அல்ல, ஆண்டவரே, இன்றும் செய்து வருகிறோம், அதற்கு என் கர்த்தர் நியாயம் செய்கிறவர். விசுவாசித்தால் திரும்ப ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே, ஊழியங்களும் ஜெபங்களும் நாங்கள் உமக்காக இந்த சபையில் கொடுக்கிற அனைத்தும் ஒரு முடிந்து போன நிலையில் இராதபடி ஆண்டவரே தொடருகிற நிலையில் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அதெல்லாம் கடந்து போச்சு, அதெல்லாம் ஒரு காலம். அப்படி அல்ல,
உயிர் உள்ளவரை ஆண்டவரே செய்து வருகிற அனுபவம் எங்களில் இருப்பதாக. உபவாசம் அது முடிந்ததா இராதபடி இன்றும் எங்களால் இயன்ற அளவு செய்கிறோம் என்ற நிலையில் இருக்க கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். செய்தது செய்து வருகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். அந்த சம்பவம் நமக்கு பரிச்சயமானது. வேகமா சொல்றேன், வாசிக்க நேரம் இல்லை. யோசுவாவின் நாட்களில் கிபியோனியர் இவர்கள் எங்கும் சத்துருக்களை எதிர்த்து ராஜ்யங்களை பிடித்து கானான ஒவ்வொரு பகுதியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சுதந்திரித்து கொண்டே வருகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆயிய பிடிச்சாச்சு, எரிகோவை பிடிச்சாச்சு. இப்படி சுத்தி சுத்தி சத்துருக்களை இவர்கள் மேற்கொண்டு வருகிறதை பார்த்தபோது இந்த கிபியோன் மக்கள் இதை கேள்விப்பட்டு பயந்து போய் ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்து கொண்டு வீட்டில் போய் தியானம் பண்ணுங்கள். இவர்கள் மேற்கொள்ளுகிறதை கண்டு பயந்து தந்திரமான யோசனையோடு கூட, ஸ்தோத்திரம், தங்களை ஸ்தானாபதிகள் போல அடையாளப்படுத்தி கொண்டு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு பைய போட்டு, ஸ்தோத்திரம், அந்த துருத்தியெல்லாம் திராட்சரசம் அந்த துருத்தியெல்லாம் கிழிஞ்சு போனதை வைத்து கழுதைகள் மேல் வைத்து, ஸ்தோத்திரம், பழைய கிழிஞ்ச அந்த செருப்பை தச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒன்றை மாட்டிக்கிட்டு தூர தேசத்திலிருந்து வருகிறவர்கள் போல காண்பித்து ஏமாற்றி யோசுவாட்ட போய் உடன்படிக்கை பண்ணி விட்டார்கள். அவனால் அதை உடனே ரெகனைஸ் பண்ண முடியலை. சரி, நம்மளை தேடி வர்றாங்களே, அவன் இதை யோசிக்கலை. அவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டான். அதற்கு பிற்பாடு தான் தெரிகிறது அவர்கள் கிபியோனியர். எல்லாருக்கும் பயங்கர கோபம் வந்துருச்சு. ஜனங்கள் எல்லாரும் பிரபுக்கள் மேல அவர்கள் கோபப்பட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர்களை, ஸ்தோத்திரம், யோசுவா என்ன செய்கிறான் என்றால் 3 நாளைக்கு பிற்பாடு தான் இவங்க யார் என்கிற தகவல் வருகிறது. ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் கிபியோனியர் என்று கண்டு கொண்டார்கள். ஆகவே யோசுவா அவர்களை தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு தண்ணி எடுப்பதற்கு, அதாவது பணிவிடை வேலைகளுக்கு இவர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். கொஞ்சம் சிரமமான காரியம். இதற்கு அவர்களை ஏற்படுத்தி விட்டார்கள். விறகு வெட்டணும், ஸ்தோத்திரம், தண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பணிகளுக்கு நல்ல கவனிங்க, இந்த கிபியோனியரை யோசுவா ஏற்படுத்தினான். ஆகவே அவர்கள் தொடர்ச்சியாக அப்படி காலங்காலமாக இந்த பணிகளை அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, அவர்கள் உடன்படிக்கை செய்தபடியினால், ஸ்தோத்திரம், ஆண்டவுடைய ஆலயத்தில் ஆசரிப்பு கூடார காரியங்களில் உதவி செய்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஆனால் சவுளுடைய நாட்கள் வரும்போது சவுலுக்கு இது நன்றாக தெரியும். ஆனால் சவுல் இவர்களை கொன்றுவிட்டான். கிபியோனியரை அழிக்கிறான். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் ஏன் அப்படி செய்தான்? சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் தேவ ஜனத்துக்காக யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். சவுல் அவன் சுயநலத்துக்காக செய்யல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அதை செய்யறான். யூதா ஜனங்களுக்காக அவன் காண்பித்த வைராக்கியத்துக்காக செய்யறான். ஆனால் அது கர்த்தருடைய பார்வையில் குற்றமாயிருந்தது. இன்றைக்கு அநேக காரியங்கள் நாம் செய்வது நம்முடைய பார்வையில் சரியானதாக இருக்கும். யோசுவா அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினதை அறிந்திருந்தான் சவுல். ஆனாலும் இதை ஏன் செய்தான்? அவனுடைய சுயநலத்திற்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நன்மைக்காகத்தான் செய்தான். இவர்கள் மேல் அவன் வைத்த வைராக்கியத்திற்காகத்தான் செய்தான். ஆனாலும் கர்த்தரதை விரும்பவில்லை. கர்த்தரதை விரும்பாம சவுல் நாட்களை விட்டுட்டு தாவீது நாட்கள்ல 3 வருஷம் பஞ்சம் வருகிறது. கர்த்தர் எப்படி நியாயம் செய்யறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். சவுல் அவன் இவங்களை அழிக்க தேடினான். அவன் நாட்கள் முடிந்தது. ஆனால் தாவீது நாட்கள்ல பஞ்சம் வந்து மாட்டிக்கிட்டு, தாவீதுக்கு ஒன்றும் புரியல. 3 வருஷம் பஞ்சம், ஓயாத பஞ்சம்.
ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது? கர்த்தரிடத்துல போய் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேட்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனையின் அகோரம் அதிகமாகும் போது தேவ சமூகத்துக்கு வருவது அல்ல, பிரச்சனை வரும்போதே தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தாவீது 3 இயர்ஸ் வெயிட் பண்றான். சரி, எப்படியா சரி பண்ணிடலாம், என்னென்னமோ செஞ்சு பார்த்தா ஒன்றும் நடக்கலை. அவனால அதை சமாளிக்க முடியாம ஆண்டவரிடத்துல வர்றான். சில பிரச்சனைகளை என்றைக்கு நம்மால் சமாளிக்க முடியலையோ அன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் வருகிறோம். சில போராட்டங்களை நம்மளால் எதிர்கொள்ள முடியாத போது, நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுகிறோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. தாவீது கேட்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காக, இரத்த பிரியரான அவனுடைய வீட்டாருக்காக இது உண்டாயிற்று. என்ன ஆண்டவரே, சவுல் செய்தது எனக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? கேட்கவில்லை. தாவீது இப்பொழுது அவன் பொறுப்பில் இருக்கிறான். அவன் கேட்கிறான், என்ன செய்வது ஆண்டவரே? அதை சரி செய்வதற்கு நீ கிபியோனியரை அழைப்பி. அவங்க கேட்டதின்படி செய்து கொடுத்தான். பஞ்சம், ஆமென், பிரச்சனை தீர்ந்தது. எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனை. கர்த்தரிடத்தில் விசாரித்தான். நல்ல கவனிங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. கர்த்தரை விட்டுட்டு எந்த மனுஷன்ட்ட போய் நின்னாலும் தீர்வு கிடைக்காது. தேவ சமூகத்தில் நில்லுங்க, உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த ஆக்ஷன் எடுக்கிறார்? ஏன் இப்படி ஒரு நியாயத்தை செய்யறாருங்க? சவுல் தவறு செய்யலையே, ஜனத்துக்காகத்தானே வைராக்கியமா நிற்கிறான், தேவ ஜனத்துக்காகத்தானே இதை செஞ்சான். அநேக நேரங்களில் நம்முடைய பார்வையில் நாம் செய்வது சரியாக இருக்கும். நாம் சில காரியங்களில் பாராட்டுகிற வைராக்கியம் கூட சரியானதாக தெரியும். ஆனால் அது கர்த்தர் அங்கீகரிக்கிற விதத்தில் இருக்கிறதா? நம்முடைய வைராக்கியங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிற விதத்தில் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். சிலர் பிடித்த பிடியில உடும்பு பிடி மாதிரி அதே பிடிச்சிட்டு இருப்பாங்க, மாறவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். சரி இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஸ்தோத்திரம், விட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வைராக்கியம் எல்லாம் நான் அங்கீகரிக்கிறதா இருக்குதா? எத்தனையோ வைராக்கியம், நம்ம வைராக்கியமா இருக்கிற மாதிரி காண்பிக்கிறோமே, வைராக்கியத்தை நம்ம காட்டுறோமே, இதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறதா? ஸ்தோத்திரம். அந்த இடத்துல இந்த தாவீது கர்த்தர் சொன்னதை செய்த போது அங்கே பஞ்சம் தீர்வானது. கர்த்தர் ஏன் இப்படி ஒரு நியாயத்தை செய்கிறார்னா, ஆண்டவர் சொல்லாரு எபிரேயர் 6:10, செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நான் நியாயம் செய்ய உண்மை உள்ளவர். எனக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு நான் நிச்சயம் நியாயம் செய்வேன். இந்த கிபியோனியர் விறகு வெற்ற வேலை தான், இந்த கிபியோனியர் பணிவிட வேலை தான். எல்லார் பார்வையில் ஒரு சாதாரணமான வேலையை தான் ஆலயத்தில் செய்தாங்க. ஆனால் அவர்களுக்காக கூட கர்த்தர் சரியான நியாயத்தை செய்கிறவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயத்தில் நீங்கள் செய்த காரியங்கள், செய்து வருகிற காரியங்கள் அனைத்திற்கும் கர்த்தர் நியாயம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவர் அநீதி உள்ளவர் அல்ல. செய்த நற்கிரியைகளுக்கும் செய்து வருகிற நற்கிரியைகளுக்கும் பலனை கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, செய்த நற்கிரியைகளுக்கும் செய்து வருகிற நற்கிரியைகளுக்கும் பலனை கொடுக்கிறவர். ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமா இருக்கு. தேவ ஜனத்துக்காக வைராக்கியமா இருக்கு. ஆனா கர்த்தர் அந்த ஆலயத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்காக போய் விறக பொறுக்கிட்டு வந்தாங்களே, கஷ்டப்பட்டு பணிவிட வேலைகளை செஞ்சாங்களே, அற்பமாக மற்றவங்க முன்னால் எண்ணப்பட்டாலும் ஆண்டவருக்காக அவர்கள் வேலை செய்த போது கர்த்தர் அவர்களுக்கு நியாயம் செய்தார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டவருடைய சபையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திற்கும் பலன் உண்டு. செய்ததற்கும் பலன் உண்டு, செய்து கொண்டிருக்கிறதற்கும் பலன் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஏற்ற பிரதிபலனை தர அவர் உண்மையுள்ளவர்.
கைகளை உயர்த்தி விசுவாசிக்கிறவங்க, ஏற்றுக்கொள்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏற்றுக்கொள்ளலன்னா எப்படி ஆசீர்வாதம்? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான்காவதாக ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ், நல்லா இருக்கு, அழகா ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி நியாயம் செய்வார் தெரியுமா? அவர் நியாயம் செய்யும் போது நான்காவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இருப்பவர்களுக்கும் இருந்தவர்களுக்கும் தயவு செய்கிறவர். ஆமென் சொல்லாமா? எல்லாரும் சொல்லுங்க, இருப்பவர்களுக்கும் இருந்தவர்களுக்கும் தயவு செய்கிறவர். எனக்கு மாத்திரம் தயவு செய்கிறவர் அல்ல, என் கர்த்தர் எனக்கு நியாயம் செய்யும் போது என்னுடைய முற்பிதாக்களுக்கும் அவர் செய்ய தவறினதை சேர்த்து என் வாழ்க்கையிலே செய்ய வல்லமை உள்ளவர். மரித்தவர்கள் யார்? எலிமலேக். மரித்தவர்கள் யார்? மக்லோன், கிலியோன். அவர்கள் நீதிமான்கள் தான், அவர்கள் உத்தமர்கள் தான். ஆனால் சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பஞ்சம் வந்தபோது ஒரு தவறான முடிவெடுத்து மோவாபுக்கு சென்று விட்டார்கள். அவர்கள் ஒன்றும் தவறு செய்தவர்கள் அல்ல, ஆனால் சூழ்நிலைகளில் அவர்கள் தவறி போனார்கள். பிரச்சனையும் நெருக்கமும் ஒரு தவறான டிசிஷன் அவங்க வாழ்க்கையில் எடுக்க வச்சது. நிறைய நேரம் போராட்டத்துக்கு நடுவில் ஜெபம் பண்ணி கர்த்தர் சித்தத்தை அறிந்து எடுத்தால் அது சரியா இருக்கும். ஆனா போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு நடுவில் நாம அவசரமாக எடுக்கிற முடிவு தவறான முடிவாக போய்விடும். அவர்கள் வாழ்க்கை இல்லை, ஆனால் அவர்களுக்கும் செய்ய வேண்டிய நியாயம் பாக்கி இருக்கிறது. அவர்கள் அனுபவிக்க தவறினார்கள், அவர்கள் அதை கண்களால் பார்க்கவில்லை. ஸ்தோத்திரம். மரித்தவர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும் சேர்த்து நியாயம் செய்ய கர்த்தரால் முடியும். தயவு செய்கிற தேவன் அப்படிப்பட்டவர். ஆமென். நம்முடைய முற்பிதாக்கள் சுதந்தரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் சேர்த்து நமக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? ரெண்டு விதத்துல பாருங்க ஆசீர்வாதம் வருது. நம்முடைய கிரியைகளுக்கும், அதான் இருக்கிறவர்களுக்கும், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும், உயிரோடு இருக்கிற நகோமிக்கு, உயிரோடு இருக்கிற ரூத்துக்கு, ஆண்டவர் சமூகத்துக்கு திரும்பி வர தீர்மானம் எடுத்த இவர்களுக்கும், இவங்க குடும்பத்தில் மரித்தவர்களுக்கும் சேர்த்து ஆண்டவர் தயவு செய்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனையோ பேர் எவ்வளோ பிரயாசப்பட்டவங்க இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து எங்களுக்கு பலனை தர நீர் வல்லமை உள்ளவர். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அக்கம் பக்கம் பார்க்காதீங்க, ஆண்டவருடைய செய்தியை நல்லா கவனிங்க. மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தயவு செய்கிறவர். ஆண்டவரே, எவ்வளோ காரியங்கள் எங்கள் முற்பிதாக்கள் விதைத்தார்கள், பிரயாசப்பட்டார்கள், அதற்கான பலனையும் நமக்கு தருவார். நாம் படுகிற பிரயாசத்திற்கான பலனையும் நமக்கு தருவார். ரெண்டு ஆசீர்வாதமும் வந்தால் எப்படி இருக்கும்? கைகளை உயர்த்தி ஆமென். கர்த்தர் அப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவர். பாரபட்சம் இல்லாத நியாயாதிபதி. தவறான தீர்மானம் எடுத்து அவர்கள் மோவாபுக்கு சென்ற போது சிட்சித்தார். ஆண்டவர் ஒன்று விட்டு வைக்கல, தண்டித்தார். ஆனால் அவர்கள் ஏற்கனவே செய்த நற்கிரியைகளுக்கு ஒரு பலன் இன்னும் கொடுக்கல. அந்த நியாயத்தை கர்த்தர் இப்போதான் சேர்த்து வழங்குகிறார். இதுவரை உங்க வாழ்க்கையில இன்னும் கர்த்தர் நியாயம் செய்யாம இருந்திருப்பார்னா, ஏற்கனவே செய்ய வேண்டியதற்கும் உங்களுக்கு இப்பொழுது செய்ய வேண்டியதற்கும் சேர்த்து நியாயம் செய்கிற தேவன் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நிறைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம், ஃபேவரான ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் அவங்க
உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் கிடைக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில். ஸ்தோத்திரம். நிறைய நம்ம பார்க்குறோம், உலக பிரகாரமாக பார்க்குறோம். நிறைய கேசஸ் எல்லாம் எப்போ முடியுது? சிலர் போய் 5 வருஷம் கழித்து தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே அவங்களுக்கு ஃபேவராக வருது. ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு செய்கிற ஆசீர்வாதம், நமக்கு அவர் செய்கிற நியாயத்தின் விளைவாய் வருகிற ஆசீர்வாதங்கள் தாமதமாக வந்தது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது சரியான நேரத்தில், ஆமென், இருப்பவர்களுக்கும் இருந்தவர்களுக்கும் தயவை செய்கிற தேவன். எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நியாயத்தை செய்ய காத்திருக்கிறார். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஸ்தோத்திரம். அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். பாரபட்சம் இல்லாத நியாயாதிபதி நியாயம் செய்யும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, முதலாவது கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்தது சரியானது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இது கர்த்தருடைய வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, செய்ததற்கும் செய்து வருகிறதற்கும் நற்கிரியைகளுக்கு பலன் தருகிறவர் என்பதை நாம் அறிய வேண்டும். நான்காவதாக, இருப்பவர்களுக்கும் இருந்தவர்களுக்கும் தயவு செய்கிறவர். தயவு செய்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர். எல்லாரும் எழுந்து நின்று